வெல்கம் டு தங்க முட்டை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சுசியம். இது ரொம்ப ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் ஸ்வீட். இது எப்படி செய்யலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வெல்லம் 1/4 கிலோ, தேங்காய் நான் பெரிய தேங்காயில் அரை மூடி எடுத்திருக்கேன், பச்சரிசி மாவு 1/2 கப், அப்புறம் சுக்கு நல்லா தட்டி வச்சுக்கோங்க, ஏலக்காய் இதையும் தட்டி வச்சுக்கணும், 150 கிராம் அரிசி, 50 கிராம் உளுந்து அதை எடுத்து நல்லா மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். 2 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சிடணும். கடலைப்பருப்பு 200 கிராம் எடுத்து பாயில் பண்ணிவிட்டு அதை ஊற வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவில் பச்சரிசி மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் இட்லி மாவு புளிக்காமல் இருந்ததுன்னா அதை வச்சு கூட இதை பண்ணலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு பேன் எடுத்து வைக்கிறேன். அதில் நெய் ஊற்றுறேன். நெய்யில் நம்ம துருவின தேங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். வெல்லம் நீங்கள் கொஞ்சம் தட்டி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா தேங்காவும் நெய் ஸ்மெல்லும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி, தேங்காய் ஸ்மெல்லும் நெய் ஸ்மெல்லும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் தட்டி வச்சுருந்த வெல்லத்தை இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த தேங்காவும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பு மாவை இதில் மிக்ஸ் பண்ணுறோம். இதை நீங்கள் சுடு தண்ணியில் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை நீங்கள் காய வச்சுருங்க. நல்லா காஞ்சதும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. என்கிட்ட இட்லி மாவு புளிக்காமல் இல்லை, அதனால் நான் எப்படி செஞ்சுருக்கேன். நீங்கள் இட்லி மாவு புளிக்காமல் வச்சுருந்தா அதிலேயே நீங்கள் பண்ணணும். இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கடலைப்பருப்பை நம்ம காய வைக்கும்போது ஈரப்பதம் போகாத மாதிரி காய வச்சிருங்க. இப்போ இதை நம்ம மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம், இதுவே நல்லா வரும். இப்போ நல்லா உருண்டையாக செஞ்சாச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் நான் ஒவ்வொரு உருண்டையாக அதில் முக்கி எடுத்து போடுறேன். அந்த நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த மாவில் முக்கி எடுத்து போடுறேன். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நன்றி.